தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சாஞ்சா சாயிர பக்கம் சாயிர செம்மறியாடு கூட்டம்னு வாங்க. அது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பொருத்தமா இருக்குன்னு வைங்களேன். அடிச்சு ஓட்ட போட்டானா ஒரே குத்து தான். அதிமுகவுக்கு அப்படியே வளைச்சு குத்துவான். எதிர்கட்சியே இல்லாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. ஆடுற நீ பாட்டுக்கு ஆடுற அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி திமுக குத்தணுமா குத்துறா, எல்லா பேரும் ஒரே பக்கமா குத்துறான்னு குத்தி விட்டு எதிர்கட்சியே இல்லாம திமுகவை ஆட விடுவாங்க. இப்படிதான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல போடுற ஒரே பக்கமா போட்டு தள்ளுறா அப்படின்னு தள்ளினாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேல பல மேட்டு நடக்குது. என்ன மேட்டு நடக்குதுன்னா தினம் சாரசாரையா போய் சேர்றாங்க. அது எப்படி பூரா முன்னாள் தான். அது எங்க இருக்கிற முன்னாள்? அதிமுக இருக்கிற முன்னாள் தான் ரொம்ப முக்கியம். அதிமுக இருக்கிற முன்னாள்லாம் புனிதர்கள் அப்படின்னு ஒரு சான்றிதழ் கொடுக்கப்படுது. இப்ப ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் சொன்னாரு தீய சக்தி திமுக, தூய சக்தி தாவேகா அப்படின்னாரு. அதிமுகவை பத்தி அவர் பேசவே இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா டிக்ளேர் பண்ணிடணும் அதிமுக ரொம்ப நல்ல கட்சி. அதிமுக அந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்களோட அமைச்சர்களா இருந்த பதவி காலத்துல அவங்க எந்த விதமான ஊழலும் பண்ணல, ரொம்ப சரியா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா அப்ப சொல்லணும்ல தெளிவா. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கோங்க, செங்கோட்டையில இருந்து இன்னைக்கு வைகை செல்வன் வரைக்கும் போய் சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லா பேருமே புனிதர்கள் அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல இவங்க அமைச்சர் பொறுப்புல இருந்தப்ப எல்லாம் எந்த விதமான கரப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா ஒரு விதத்துல நியாயம். ஒருவேளை ஐயாவுக்கு தெரியல போல, தளபதிக்கு தெரியல போல அப்படின்னு கூட போயிடலாம். ஆனா வர 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 சாரசாரியா ஏத்திக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வைகை செல்வன் போயிட்டாரு, விஜய பாஸ்கர்கள் போயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்க. ஒரு பாஸ்கர் இல்ல, சி விஜயபாஸ்கரும் போயிட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் போயிட்டாரு. பாஸ்கர்கள் உள்ள போயிட்டாங்க. இதுல நமக்கு நல்லா தெரியும் விஜயபாஸ்கர் மேல, சி விஜயபாஸ்கர் மேல குட்கா கடத்தப்பட்ட வழக்கு, குட்கா வழக்கு அவர் மேல இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் குட்கா பாக்கெட்டோட சட்டமன்றத்துக்குள்ள போய் எதிர்கட்சியா இருந்தப்ப இதை முன்மொழிஞ்சிருக்காரு. அந்த வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. இப்ப உள்ள தகவல் படி 12 நாளைக்குள்ள அதை பத்தின எல்லா விவரங்களையும் முடிக்கணும்னு நீதிமன்றத்திற்கு ஆணை. இதுல ஐயா தளபதி என்ன செய்யறாருன்னா, முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸை எடு, போதைய விடு. இது எப்படி விடுறது? எவனெல்லாம் போதை கடத்தல ஈடுபட்டு இருந்தாங்க, முன்னாள் அமைச்சராக இருந்து ஈடுபட்டு இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இப்ப எப்படி அதை செய்ய முடியும்? நீங்க கூட்டிட்டு வந்த எல்லா ஆளும் முன்னாள் அமைச்சர்கள். அப்ப முன்னாள் அமைச்சர்கள் சரியா இருந்திருந்தாங்க, அவங்க சரியான புனிதர்கள் தான் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்திருக்கவே வேண்டாமே. நீங்க இந்த ஆட்சிக்கே வந்திருக்க வேண்டாமே. நீங்க அதிமுகவை ஆதரிச்சுட்டு போயிருந்திருக்கலாமே. அப்ப மாற்றம் வேணும்னு சொன்னீங்கல்ல, எல்லாரையும் தூக்கி போடுங்க, எல்லாரும் சரியில்லைன்னு தானே சொன்னீங்க. அந்த சரியில்லாத கூட்டத்துக்குள்ள இருந்து இத்தனை பேர் தூக்கிக்கீங்க. இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? விடுங்க. அதிமுக புனிதர் கட்சினா அந்த அதிமுகவில் எத்தனையோ தடவை முதலமைச்சராக இருந்த, அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக பல ஆண்டுகள் இருந்த ஜெயலலிதா ஏவன் குற்றவாளியா இல்லையா? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு வேற வழக்கு கிடையாது. நீங்க சொல்றீங்களே ஊழலை ஒழிப்பேன்னு, ஊழல் தான் அப்படின்றீங்களே. திமுக 30% ஊழல் செய்தது, அது போதும் இந்த நாட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யறதுக்கான பணம் சொன்னீங்களே, உண்மைதான், மறுக்கல. ஆனால் அப்ப ஜெயலலிதா புனிதரா? அப்ப புனித ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிடலாமா? எப்படி? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல 20 ஆண்டு காலமாக வாதம் பிரதிவாதம் நடந்து வழக்குல நீதிமன்றம் என்ன சொல்றது? தனி நீதிமன்றம். ஏவன் குற்றவாளி ஜெயலலிதா, ஏற்று குற்றவாளி சசிகலான்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப அந்த ஜெயலலிதா இருந்த அதிமுக உள்ளவெல்லாம் புனிதர் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? செங்கோட்டையை இப்பயும் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு தான் வர்றாரு. அவரையும் நீங்க ரோல் மாடல்ங்கிறீங்க, கருணாநிதியும் நீங்க ரோல் மாடல் சொல்லிட்டீங்க. இப்ப என்னன்னா அதிமுக எல்லாம் வா, அதிமுக ஒண்ணுமில்லாம ஆக்கணும், இங்கிட்டு திமுகவை நான் எதிர்த்து அழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப திமுக உள்ள திருட, அதிமுக புனிதன் அப்படின்னு எடுத்துக்கோமே. அப்ப ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் ஆனந்த் இப்ப சேர்றாரு தாவேகால. அக்காடு மது ஆலையுடைய உரிமையாளர் ஜெகத் ரட்சகன். அவர் மேல அமலாக்கத்துறையினுடைய ரைடு அதனுடைய வழக்கு, அதெல்லாம் பல வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்குல தீர்ப்பு என்ன தெரியுமா? 970 கோடி தண்டனை தொகை. 970 கோடி ஊழல் இல்லைங்க, ஊழல் கிடையாது.
970 கோடி தண்டனை தொகையே 970 கோடினா பாத்துக்கோங்களேன். அப்ப அது எவ்வளவு பெரிய வழக்கு. அவருடைய மகன் இப்ப இங்க வர்றார். அப்ப என்ன, அப்ப ஜெகத் ரட்சகன் மேல இனிமேல் எதுவும் பாயாது. என்னன்னா இப்ப செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி அசோக்குமாரையும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது கொண்டு போனாங்க, அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு அதே மாதிரி ஒருத்தர் வந்து யூடியூப்லயோ இதுலயோ உங்களுக்கு விமர்சனம் பண்ணாருன்னு திமுகவுடைய ஜென்னிசெட் அந்த ஒருத்தரை கூட்டு போனீங்க. இப்ப அவரையும் வந்து நீதிமன்றம் வந்து இவர் மேல இந்த வழக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய வழக்கு இல்லைங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. என்னதான் நடக்குது? அப்ப இது மாற்றம் இல்லைல்ல, பழசுதானே நடக்குது. நீங்க வந்து அவங்கள மூலம் சொல்லி கைது பண்றது, குதிரை பேரம் பேசுறது, இத்தனையும் தாண்டி இன்னமும் உங்ககிட்ட சாரசாரையா வந்து சேர்றாங்கன்னா எங்க போய் முடிய போகுது தெரியல. இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, இப்ப திமுக இருந்து முன்னாள் பூரா வந்தாச்சுன்னு வைங்களேன், அனைமா எடப்பாடி கூட ஒரு நாள் அப்படியே அம்போன்னு விட்டு எடப்பாடி கூட உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இங்கிட்டு இவங்க வந்து சேர்றாங்க. சேர்றவங்களெல்லாம் நான் கேட்கிறேன், எதற்காக சேர்றீங்க சொல்லுங்க, எதுக்காக சேர்றீங்க? தேர்தலப்ப ரெண்டு பேருமே எதிர்க்க தானே செஞ்சீங்க. ஜெகத் ரட்சகன் மகன் வர்றது அப்புறம் ஜெகத் ரட்சகன் வர்றது வேற வேறயா? ஆடு பக குட்டி உறவா? அப்ப என்ன, அங்க இனிமேல் ஒண்ணும் ஆகாது, செல்லாது. அங்க இருந்தா திருட்டுத்தனம் பண்ண முடியாது. எங்க செங்கோட்டையில இருந்து இந்த வைகை செல்வன் வரைக்கும் இன்னைக்கு இதுல பாவம் இந்த ரெண்டு பேரு கதி என்னன்னே தெரியல. யாருக்கு? இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் ரெண்டு பேரும் பாவம், இங்கிட்டா அங்கிட்டான்னு தெரியல, திருசங்க நிலையில இருக்காங்க. தாவேக்கா பக்கம் வந்தாச்சா இல்ல அதிமுக இருந்து எடுத்தாச்சா எதுவுமே தெரியல. இது ஒரு பக்கம். அப்ப இவங்க எல்லா பேரும் இங்க வர்றது, இனிமேல் அங்க இருந்தா பதவி கிடைக்காது, வெற்றி பெற முடியாது, அப்ப நம்ம திருட முடியாது. அப்ப என்ன செய்யணும்? ஜெயிக்கிற குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு பழைய மாதிரி ஊழல் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்க? இப்ப இவங்க பூரா வர்றாங்கல்ல, எதுக்கு வர்றாங்க? பதவி இல்ல, இங்க வந்தா பதவி வந்துடும். ஏன்னா வெற்றி பக்கம், இந்த பக்கம் மிகப்பெரிய சதவீதம் வெற்றி இருக்கு. அப்ப இங்க வந்துட்டோம்னா அப்ப வந்தவங்களை சும்மா விட்டுருவாங்களா? இப்ப கூட கட்சியில வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, தாவேக்கால நாளைக்கு போட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்ன பேச போறாங்கன்னா, வேற கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாமா வேணாமா, தேர்தலில் நிறுத்துவோமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்க போறாங்க. இப்ப இவங்க எல்லாம் வந்தது எதுக்கு? எந்த உறுதியின் அடிப்படையில் வந்திருப்பாங்க? நான் ராஜினாமா பண்ணிட்டு வர்றேன், எம்எல்ஏவா இருக்கக்கூடிய நான் ராஜினாமா பண்ணிட்டு வர்றேன். அப்ப எப்படி வருவேன்? எந்த ஒப்பந்தத்தில் வருவேன்? நான் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர்றேன், வந்தா அந்த இடைத்தேர்தல்ல அதே தொகுதியில நான் நிற்பேன். இப்ப கரூரா எம்ஆர் விஜயபாஸ்கர் திரும்பவும் நிப்பாரு, தாவேக்கா சர்மா நிப்பாரு, இங்கிட்டு விஜயபாஸ்கர் அங்கிட்டு சிங்கமுனரி ஏதோ ஒரு தொகுதியில் அவர் நிப்பாரு. இப்படி வந்தவங்க எல்லாரும் வேற ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெறுவாங்க. அப்ப வெற்றி பெற்றவங்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கணும். ஏன்னா பூரா முன்னாள் திருடர்கள், மன்னிக்கணும், முன்னாள் அமைச்சர்கள். அப்ப என்ன செய்யலாம்? கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தவன் என்ன செய்வான்? அவனுக்கு சொற்ப விளையாட்டுங்க. இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு விளையாட தெரியாது, இனிமேல் பழகிக்க போறாங்களா என்னங்கிறது தெரியாது, அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனா இவங்க எல்லாம் திருடே பழகினவங்க. ஒரே கேள்விதாங்க வந்தவங்களுக்குலாம், எதற்காக வந்தீங்க? தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் சிறந்த தலைவர் எடப்பாடி, தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் சிறந்த தலைவர் ஸ்டாலின். தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு, இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அவங்களா அயோக்கியர்கள் ஆயிட்டாங்களா? அப்ப அயோக்கியனோட சேர்ந்து இருந்த நீ யாரு? அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நடந்த தாவேக்கா ஆட்சியில ஆள் சேர்ப்புங்கிற பரபரப்பை தவிர, ஆள் சேர்ப்புங்கிற சேவையை தவிர வேற எதுவும் நடக்கல. இத்தேனா செய்தி பாத்தீங்கன்னா, வந்து இவர் சேர்ந்தாரு, அவர் சேர்ந்தாரு, அதற்கான கூட்டம், அதற்கான மால மரியாதை, இதுதான். இப்ப தாவேக்கா அரசு சாதிக்குமா சறுக்குமா? மக்களே, இது மாற்றமா ஏமாற்றமா? நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.